இன்றைக்கு கொஞ்சம் சிகரெட்டை பத்தி பேசுவோம். சிகரெட், எஸ். 100 பேர் குடிச்சா 50 பேர் கன்ஃபார்ம் மௌத்தாகுது. நான் சொல்லல, டிபார்ட்மெண்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 20-23 ஒவ்வொரு வருஷமும் மௌத்தாகிறாங்க. நான் சொல்லல, டிபார்ட்மெண்ட் சொல்லுது. சகோதரர்களே, சிகரெட்னு சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. சிகரெட் விற்கிறது ஹராம், சிகரெட் வாங்குறது ஹராம், சிகரெட் குடிக்கிறது ஹராம், சிகரெட்டை வாங்கி கொண்டு போயிட்டு கொடுக்கறதும் ஹராம். சிகரெட் குடிச்சு கொண்டு இருக்கிறார் ஒரு ஆள், அவர் கிட்ட இருக்கிறது இருக்கில்லையா, ஹராம் ஹராம் ஹராம். சிகரெட் ஒருவர் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது ஹராம். ஏன் தெரியுமா? நீங்க சிகரெட் குடிக்கல, அவரு சிகரெட் குடிக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்க, ஆமோதிச்சிட்டீங்க, அங்கீகரிச்சிட்டீங்க. ஆகவே நீங்க குடிங்க, நாங்க குடிக்க மாட்டோம், பாவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஈமான்ட கடைசி கட்டம் என்ன? தவற கையால தடுத்து மாத்தணும், வாயால சொல்லி திருத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மனசால வருத்தம் இடத்துட்டு போகணும். ஈமான்ட கடைசி கட்டம். நண்பன்டா குடிக்கிறான் இல்லையா, அதுக்காக இவன் கிட்ட நிக்கிறது இருக்கு இல்லையா, மார்க்கம் தெளிவாக சொல்றது, பாவம் நடக்கிற இடத்துல நான் நின்றா இவன் கடைசி கட்டம் இவன்கிட்ட இல்ல. இவன் குடிக்கிறதுனால அவன் குடிச்ச பாவத்தை இவன் தேடிக்கொண்டு விட்டான். 100 பேர் குடிச்சு 50 பேர் சாகணும்னு சொன்னா இந்த வியாபாரம் எப்படியா கொண்ட வியாபாரம் தெரியுமா? இந்த சிகரெட் விற்கக்கூடியவர்கள் கொலை செய்தவர்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு நஞ்சு ஊட்டியவர்கள் இவர்கள். தீவிரமான ஹராம் இது, சாதாரண ஹராம் இல்ல, கொலை செஞ்ச ஹராம். ஹராத்தை வித்த பாவம் மட்டும் இல்ல, சமூகத்தை கொலை செஞ்சவர். இவருடைய கடையில ஒரு 100 பேர் வாங்கினாங்கடா, 50 பேர் இந்த நோயால மவுத் ஆகிறது கன்ஃபார்ம். சாதாரண நோய் இல்ல, இது புதுனமான நோய், பொல்லாத நோய் இது. சகோதரர்களை விளங்கிக்கோங்க. ஒரு 14 வயசு பொடியன் இருமுனார், ஒரு இருமுனதோட சளி வந்துட்டு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற புள்ள நெஞ்சு சளி, காஞ்ச சளின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு பேரண்ட்ஸ் பார்த்தாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. ரிப்போர்ட் வந்துச்சு என்ன தெரியுமா? 14 வயசு பொடியன் லங்ஸ்ல கேன்சர், நுரையீரல்ல புற்றுநோய். காரணம் யாரு? வாப்பா வீட்டுல குடிச்ச சிகரெட். வாப்பா வீட்டுல குடிச்ச சிகரெட் 14 வயசு மகனுக்கு புற்றுநோய் நெஞ்சில. வாப்பா தலையில கைய வைக்கிறாரு, உம்ரா போறாரு, சதக்கா கொடுக்கிறாரு, குர்பான் கொடுக்கிறாரு, இந்தியாவுக்கு போயிட்டு மகனை ட்ரீட்மெண்ட் செய்யறாரு, சொத்தை வித்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மகனோடையே இருந்து ட்ரீட்மெண்ட் செய்யறாரு. அந்த பொடியின் மெலிஞ்சி சுருங்கி உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் முதிர்ந்து உடம்புக்குள்ளால டியூப போட்டு அப்படி சுருங்கி மவுத்தாகிறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாரு. அந்த பொடியன் வருத்தத்துல எப்படி அழுவான் தெரியுமா? டெடா பெயினிங், டெடா டெடா டோன்ட் ஸ்மோக், டெடா பெயினிங், டெடாண்டுவான். வருத்தம் தாங்கியலாத கட்டத்துல கடைசி நேரம் ஆகக்கூடிய நேரத்துல என்ன சொல்றான் பாருங்கோ. தமிழ்ல மீனிங் என்ன? வாப்பா வலிக்குது, வாப்பா வாப்பா சிகரெட் குடிக்காதீங்க வாப்பாண்ட போக்கல. வாப்பா தலைய அந்த கட்டில், அந்த மகன் படுத்திக்கிற கட்டில தலையை அடிச்சு சொல்லுவாராம், மகன் ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ ஸ்டாப் ஸ்மோக்கிங் பாபா, டோன்ட் வரி, யூ வில் பி ஆல் ரைட் பொய்ய சொல்லுவாரு. ஓ யூ வில் பி ஆல் ரைட். வாப்பா மகனை கொலை செஞ்சிட்டாரு. அல்லாஹ் மன்னிக்கணும் வாப்பாவின் மகன். சிகரெட் குடிக்கிறவர் கிட்ட இருக்கிறது ஹராமான்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? அப்படி ஹராமா ஹேலுமான்னு கேட்கிறீங்களா? கடையில வாரவரோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அவர் சிகரெட் குடிக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறீங்க. உங்களோட கார்ல அவர் சிகரெட் குடிக்கிறாரு, நீங்க அவரோட பயணம் போறீங்க. ஆட்டால உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு, ஹோட்டல்ல உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு. நண்பர் தானே கழிச்சு கொண்டு இருக்க போல கையில சாப்பாடு முடிஞ்ச பிறகு உட்காந்து சிகரெட் குடிக்கிறாரு, அவரோட நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? சிகரெட் குடிக்கிறவரோட இருந்ததுனால 6 லட்சம் பேர் இலங்கையில இறந்திருக்கிறாங்க, மௌத்தாக இருக்கிறாங்க, செத்து போயிட்டாங்க. மார்க்கம் பெரியோர் கேள்வியோடு கேட்குது. என்ன கேள்வி தெரியுமா? போட்டிருக்கு, குடிச்சா சாகுவீங்க, தெளிவா போட்டிருக்கு. உலமாக்களுடைய கருத்து, தெளிவான கருத்து என்ன? சூசைட் பண்ணா, தற்கொலை செஞ்சா நரகவாதி, இவருக்கு சொர்க்கமே இல்ல. போட்டிருக்கி சாகுவா, இத குடிச்சா நீ சாகுவா இங்க போட்டிருக்கி. இதனால வார நோயால மவுத்தாகனா, சிகரெட் குடிக்கிறதால வார நோயால் ஒரு ஆள் மவுத்தாகனா கேள்விக்குறி. இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா? இவர் சூசைட் பண்ணிட்டார். இவருடைய தொழுகையை தொழுவிக்கிற விஷயத்திலும் நிறைய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு மார்க்கத்துல நிறைய விளக்கங்கள் வெளியாகிட்டு.
ஆகவே தெளிவான விஷயம், சிகரெட் ஹராம், ஹராம், ஹராம். சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வார பொதுவான நோய் ஒன்று என்ன தெரியுமா? சாதாரண நோய் இல்ல, பொதுவாக நிறைய பேருக்கு வர நோய் உண்டு. என்ன நோய்னு சொன்னா, யூரின் பாஸ் பண்ணக்கூடிய நேரத்துல அதுல லைட்டா ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்ததை கண்டா பயந்துருவான் மனுஷன். ஆனா வலிக்காது. ஆனா டாக்டர்கிட்ட போகணும். ஏன்? யூரின் பாஸ் பண்ண போகல ரத்தம் வந்துட்டு. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவாரு. இது எப்படி உட்காந்து ஸ்கேன் தெரியுமா? எந்த முன் துவாரத்தால யூரின் பாஸ் பண்றாங்களோ அதே முன் துவாரத்துக்குள்ளால ஒரு டியூப் போடப்படும். போட்டு என்ன செய்வாங்க? ஸ்கேன் பண்ணுவாங்க. சரியான வருத்தம். அந்த ஸ்கேன்ல சொல்லப்படும், உனக்கு சின்ன கட்டி ஒன்று இருக்கு. என்ன கட்டி? டியூம கட்டி, ரத்த கட்டி, என்ன கேன்சர் கட்டி. அப்ப என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட கேட்பாரு. டாக்டர் சொல்லுவாரு, இதை சுடணும், இதை சுட்டு இல்லாமக்கணும். அதே துவாரத்தால இன்னொரு டியூப போட்டு என்ன செய்வாங்க? அது சுடுவாங்க. எப்படி வருத்தமாயிருக்கு? யூரின் பாஸ் பண்ற பகுதியாலே ஒரு டியூப போட்டா எப்படி வருத்தமா இருக்கு? சாதாரண வருத்தம் அல்ல. ட்ரீட்மெண்ட் செஞ்சவங்க சொல்றாங்க, உசுறு போயிட்டு வந்து. சகோதரன், நண்பர்களே, இந்த சிகரெட்டை கையில வச்சு கொண்டிருக்க போக்கல, இந்த பாக்ஸ் இப்படி திறக்க போக்கல, இது இப்படி எடுக்க போக்கல,